கன்னி ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கன்னி ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய 23/9/2025 முதல் 30/9/2025 வரை இதற்கு இடைப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது கன்னி ராசி நண்பர்களை ஒரு 5 விதமான பிரச்சனையிலிருந்து மீட்டு வெளியில் கொண்டு வரதுக்கான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. உண்மையில் பல கன்னிராசி நண்பர்களுக்கு இதில் நான் சொல்லக்கூடிய பிரச்சனை தலையாய பிரச்சனையாக இருக்கும். அதற்கு இந்த வாரமாவது ஒரு மாற்று வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக அந்த மாற்று வழி என்ன, உங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கன்னிராசி நண்பர்கள் யாருக்காவது கடன் திருப்பி கொடுக்கறதாக சொல்லி இருந்தால் இந்த வாரம் வாங்கிக்கலாங்க, இல்லாட்டி அடுத்த வாரம் நான் தர்றேங்க, கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம், கண்டிப்பாக பணம் மாற்றி விட்டுருவேன், கண்டிப்பாக என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாக்குக்கு அங்கே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். சரி, கன்ஃபார்மாக கொடுத்துருவாரு, உறுதியாக சொல்லிட்டாரு, நிச்சயமாக கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு. ஆனால் இந்த வாரம் கொடுத்துருவீங்க. இந்த 23லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க. அப்போ அதற்கான வருமானம் கட்டாயம் வந்துடும். உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியவங்கள் இருந்தால் அதுவும் இந்த வாரத்தில் கைக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை. கொடுத்த பணம் வரலை, நானும் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும். இந்த 2 பிரச்சனை எனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்குது. என் பணம் வந்துட்டால் போதும், என்னுடைய பிரச்சனை நான் சால்வ் பண்ணிடுவேன். என் பணம் வந்தால் நான் கொடுக்க வேண்டியவங்களை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு இந்த வாரத்தில் நிறைவேறும். பண வரவு கண்டிப்பாக வந்தே தீரும். எப்படி ஐயா வரும், எப்படி வரும், அதான் கேட்பீங்க. இது பணம் கொடுத்துருவோன்னு சொல்கிற முதல் பிரச்சனை. 2வது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பணத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு வேலையில் ஒரு எக்ரிமெண்ட் காத்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு, இந்த கன்னிராசி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த வாரம் எப்படி தான் உங்களுக்கு அந்த பணம் அதிகமாக கிடைக்குன்னே தெரியாது. அதே மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த கமிஷன் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பண வரவு அதிகமாக இருக்கும். இந்த கமிஷன் ஏஜெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும். அவங்களாம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. அப்போது கமிஷன் ஏஜெண்ட் வேலைகளில் இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு பேச்சை மூலதனமாகி வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு, அதே மாதிரி இந்த ஆடிட்டிங் லைனில் இருக்கவங்க நிறைய பேருக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு தாராள பணப்புழக்கம் நிச்சயமாக வருது. ஃபஸ்ட்டு கடன் திருப்பி கொடுக்க போகிறோம், 2வது வருமானம் இந்த வழியில் வரப்போகுது. இந்த கன்ஃபார்மாக இது நடந்தே தீரும். அதுக்கப்புறம் 3வது இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது வேலையில் பிரச்சனையாக இருக்குது, நான் இந்த தீபாவளி முடிஞ்சாவது வேலையை மாற்றிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலையிலேருந்து மாற மாட்டீங்க. ஏன்னா உங்கள் திறமைக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் இருக்கும். இந்த வாரம் மேலிடத்தில் உங்களை கூப்பிட்டு பேசிடுவாங்க, கன்ஃபார்மாக நீங்கள் மாற வேணாம், எடுக்க வேணாம், அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை கைப்பிடிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் திறமைக்கு ஒரு பாராட்டுதல் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும். இது 3வது பிரச்சனை கட்டாயம் தீர்ந்துடும். மன நிம்மதி இல்லையா, மனசு நிம்மதி. அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதங்களாக போயிட்டு இருக்குது, உறவுகளுக்கு மத்தியிலும் சரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டு இருக்குதுங்க, கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பேசுகிறாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று பேச வேண்டிய கட்டாயமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நண்பர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. கன்ஃபார்மாக அதை தீர்மானம் கேட்டால் கட்டாயம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் கைகோர்த்துருவீங்க. நமக்குள்ளே பிரச்சனை வேணாம், ரொம்ப சந்தோஷம், பார்த்து செஞ்சுக்கலாம், பொறுமையாக இருப்போம் அப்படின்ற முடிவுக்கு கட்டாயம் வந்துடுவீங்க. இந்த பிரச்சனையும் இந்த வாரம் உங்களுக்கு சால்வ்டு ஆகுது. இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ்டு ஆகுது. அதே மாதிரி
வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி நண்பர்கள், அதாவது திருமணத்திற்காக திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு குடும்பம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அமையப்போகுது. அப்படின்னா என்னது? பேச்சுவார்த்தை, சுபமங்கல நிகழ்வுகள், அதற்கான முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது தடபுடலாக நடக்கும். அப்போ இந்த வாரத்திலேயே அதற்கான அஸ்திவாரம் போடப்படுகின்றது. நிச்சயமாக நடக்கும். அப்போ வரன் செட் ஆக போகுது. கல்யாணம் பேச்சுவார்த்தை கைகூடி வரப்போகுது. அப்போ அடுத்த மாதமே முகூர்த்த நாள் குறிக்கக்கூடிய கட்டாயத்தில் கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பு. இந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். அலைச்சல் திருச்சல் இல்லாமல் முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு, அதாவது வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிற நீங்கள் கலந்துக்கிற வேண்டிய கட்டாயம் வந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் 90% கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைவேறும். அப்போ என்னது? வேலையே இல்லை, வேலையே கிடைக்கல, நான் ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், இந்த வாரத்தில் நல்ல செய்தி வருமா? கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கன்ஃபார்மாக போய் வேலையில் உட்காரக்கூடிய அமைப்பு. இப்போயே நீங்கள் அந்த ஆர்டரை வாங்கிடுவீங்க. அப்போ வேலை தேடிக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம். அதற்கான பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி. சந்தோஷம் ஐயா, நிம்மதி, வேலை கிடச்சிருச்சு, வேலையில் போய் உட்காந்துருவோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தலையாய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைய நேரம், அதாவது ரொம்ப நாளாக ஒரு காரிய தடைகளாக இருக்குது. போன காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜெயமாகாமே இருக்குது. எடுத்த காரியங்கள் தடை தாமதமாகவே போயிட்டு இருக்குது. நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது நடக்குது. இப்படி ஒரு சிக்கலான சுச்சுவேஷன்லேயே போயிட்டு இருக்குது. எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் தொட்ட காரியம் உடனே நடக்கக்கூடிய அமைப்பு, துலங்கக்கூடிய அமைப்பு. என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கு உடனே பலன். இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக கன்னிராசி நண்பர்களுக்கு மனசுக்கு திருப்தியான நல்ல விஷயங்கள் பல நடக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கன்னிராசி நண்பர்களை பொறுத்தமட்டில் அதிகமான வேலை, கூலி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பணம் சேர்த்து கிடைக்கும். அந்த கூலி உயர்வு, சம்பள உயர்வு அது கன்ஃபார்மாக சேர்த்து கிடைக்கும். இந்த வாரத்தில் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேர் கட்டிட கலை துறையில் இருக்கக்கூடியவங்க, சிற்பக்கலை துறையில் இருக்கக்கூடியவங்க, திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒப்பந்தங்கள், அடுத்து நீங்கள் தான் அந்த வேலையை செய்யணும், உங்கள்கிட்ட தான் அதை ஒப்படைக்கிறோம், நீங்கள் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க, உங்களை தான் அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இந்த மாதிரியான நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். சந்தோஷம் தானையா? இந்த மாதிரி செய்திகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு காதுக்கு இனிமையான செய்திகள் வந்தே தீரும். அதேமாதிரி வெளியூர், வெளி மாநிலத்துக்காக உங்கள் பர்சனல் விஷயங்களுக்காக ஒரு வெளியில் போக வேண்டியது இருக்குது. இந்த பயணம் சிறப்பாக இருக்குமா? அந்த போகிற காரியங்கள் நடக்குமா? நல்லதில் முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் இடம் வாங்கி பத்திரப்பதிவுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த நிறைய கன்னிராசி நண்பர்களுக்கு இடம் வாங்கியிருப்பீங்க. அந்த பத்திரப்பதிவு அப்படிங்கிறது இழுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துகளில் சில வில்லங்கங்கள் இருக்கும். அந்த வில்லங்கங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் எப்படினாலும் ஒரு முடிவுக்கு வந்துடும், தீர்ந்துடும். அப்போ நிறைய பேருக்கு அந்த பத்திரப்பதிவு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் முடியும். அப்போ உங்கள் சொத்து உங்கள் கையில் கிடைச்சிரும். இந்த இடத்துல என்ன, நிலம்பலம் வாங்கினவங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள். இது கன்ஃபார்மாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த வாரத்தில். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு சொல்லி இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில், உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனை, இந்த பங்காளி சண்டை பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போய் கொண்டு இருந்தால் நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த கொடுத்த பணத்தை இல்லைன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி, நான் உங்கள்கிட்ட பணமே வாங்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்மவே என்ன கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்போம், வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, அவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொகையை திருப்பி கொடுக்குற அமைப்பு, குற்றத்தை ஒப்புக்கொண்டு திருப்பி கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் நடக்கும். இப்படி இந்த வாரம் முழுவதும் கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரமாக இருக்கின்றது.
அதிர்ஷ்டகரமான நாட்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல கன்னிராசி நண்பர்களுக்கு நடந்துதான் தீரும், நடக்கும், கண்கூடாக பார்ப்பீங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நல்லது நடக்கணும் இல்லையா? இதில் பெஸ்ட்டாக நடக்கக்கூடியது அஸ்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக நடக்கும். அவங்களுக்கு தான் நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அப்புறம் உத்திர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் சுலோவாக தான் இருக்கும். ஆனால் அஷ்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அவங்களுக்கு தான் முதன்மையாக இருக்கும். உத்திர நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் கொஞ்சம் சுலோவாக நடக்கும். ஆனாலும் லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 23/9 முதல் 30/9 இதற்கு இடைப்பட்ட நாட்களில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக கைகூடி வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன? பணப்பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பணப்பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத முதன்மையாக சொல்லிக்கிறலாம். காசு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு முதன்மையாக தீரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு இதில் சொல்லப்பட்ட 23/9 முதல் 30/9 வரை சூப்பரான நாட்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். உங்கள் காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். நன்றி.